guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக வந்து பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு வீடியோ. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்கின் கேர் பற்றி நிறைய பேர் தெரியாமையே வந்து வீடியோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி ஒரு ஸ்கின் கேர் ரிலேட்டட் வீடியோவாக தான் இருக்குது. ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஸ்கின் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்து நம்ம ஆன்லைனில் பார்க்குறோம். நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தெரியாமையே நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கிடுறோம். பட் ஸ்கின் கேரில் ஒரு முக்கியமான பார்ட் அப்படின்னா நான் சீரம்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் மாய்ஸ்சரைசர் போடுறீங்க, சன்ஸ்க்ரீன் போடுறீங்க, சீரம் போடுறீங்க. பட் இன்றைக்கி வந்து சீரம் பற்றி பார்க்கலாம். ஸோ சீரம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கின் கன்சர்ன் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சீரம் வந்து க்யூரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ சீரம் அப்படிங்கிறது வந்து அதே இப்போ விட்டமின் சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சீரமும் இருக்குது, மாய்ஸ்சரைசரும் இருக்குது. பட் சீரம் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் பிகாஸ் இட் இஸ் மோர் கான்சன்ட்ரேட்டட். அதனால தான் வந்து சீரம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சீரம்ஸ் வந்து நிறைய இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் அப்புறம் ஆக்னே இந்த ரிலேட்டடான இஷ்யூஸ்க்கெல்லாம் வந்து சீரம்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் நிறைய பேர் இன்னே வரைக்கும் வந்து என் கூட இருக்கவங்களுக்கே நிறைய பேருக்கு வந்து சீரம் எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும், எந்த ஸ்கின் டைப்புக்கு எந்த மாதிரியான சீரம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் ஏதோ நான் காமிக்கிறேன் அப்படின்றதுனாலே நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் கிளியராக ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கின் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கின் டைப்ஸ் இருக்குது. எல்லா ஸ்கின் கன்சர்னுக்கும் ஏதாவது ஒரு சீரம் இருக்கும். ஸோ நான் வந்து பேசிக்காக யூஸ் பண்ணுற சீரம் தான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அண்ட் இதில் என்ன எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது அண்ட் நான் என்னோடய ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து விட்டமின் சி. நிறைய பேர் கேள்விப்படுறது வந்து விட்டமின் சி சீரம் தான். இந்த விட்டமின் சி சீரம் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்குமே மோஸ்ட்லி செட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு விட்டமின் சி சீரம் செட் ஆகலை அப்படின்னா அந்த பிராண்ட் உங்களுக்கு செட் ஆகலை, அதில் இருக்க இன்க்ரீடியன்ட் செட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் வேறு பிராண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த டெக்ஸ்சரை வச்சே நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போது கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஃபாக்ஸ்டேலோட விட்டமின் சி சீரம் தான். இந்த சீரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல பேக்கேஜில் வருது. அண்ட் இந்த சீரம் வந்து ஆக்சுவலி நாட் ஃபார் ஆயிலி ஒரு காம்பினேஷன் ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின். எனக்கு அதனால தான் இந்த பிம்பிள்லாம் வந்துச்சோன்னு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இது போட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஆயிலி ஆகிடும் ஃபேஸ், அந்த அளவுக்கு வந்து ஆயில் ஆக்கிரும். ஸோ அதனால் இந்த விட்டமின் சி சீரம் உங்களுக்கு நார்மல் ஒரு ட்ரை ஸ்கின் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த சீரம் ட்ரை பண்ணலாம், விட்டமின் சி. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஆயிலி ஒரு காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னா நான் வந்து வேறு ஒரு சீரம் சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து மினிமலிஸ்டோட இந்த விட்டமின் சி சீரம் கரெக்டாக இருக்கும். நான் முன்னாடி அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் விட்டமின் சி பொறுத்த வரைக்கும் என்னென்னா சீக்கிரமாக ஆக்சிடைஸ் ஆகிடும். இந்த சென்ஸ் இப்போது நீங்கள் ஒரு சீரம் வாங்குறீங்க, அந்த சீரம் ஃபஸ்ட்டு வாங்கும் போது ஒரு கலரில் இருக்கும், ஒரு ஒயிட் கலர் லிக்விட்னு வச்சுக்கலாமே, ஒரு ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னா. பட் விட்டமின் சி வந்து கொஞ்சம் காற்று பட்டாலோ இல்லை வெளிச்சம் பட்டாலோ வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். தட் மீன்ஸ் அதோட பவர் எல்லாமே சீக்கிரமாக போயிடும். அதுக்கப்புறம் அது யூஸே இல்லை. அதனால் இப்போ நீங்கள் விட்டமின் சி வாங்குறீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து யூஸ் பண்ணி காலி பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்லை நீங்கள் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அது வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ அதனால் வந்து விட்டமின் சி வந்து பார்த்து வாங்கணும். ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து மினிமலிஸ்டோட விட்டமின் சி வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எக்லாட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது, அது நான் யூஸ் பண்ணதில்லை. பட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் விட்டமின் சி சீரம் அது நான் பார்த்த வரைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் நார்மல் அண்ட் ட்ரை ஸ்கின் பீப்புள் தான். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு இதுவும் கொடுக்குறாங்க. ஏன்னா விட்டமின் சி வந்து சீக்கிரமாக ஆக்சிடைஸ் ஆகிக்கிறதுனால நீங்கள் வந்து ரொம்ப டைட்டாக மூடி வெளிச்சம் இல்லாத இடத்துல வந்து வைக்கணும். லைக் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள்குள்ளே வச்சு பூட்டி வச்சுருங்க. அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். ஸோ விட்டமின் சி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் மறைக்கிறதுக்கு, உங்களுக்கு சப்போஸ் வந்து ரொம்ப டல் ஸ்கின் அண்ட் அன்ஈவன் ஸ்கின், ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த இடத்துல ஒரு கலர் இருக்கும், இந்த இடத்துல ஒரு கலர் இருக்கும், இங்கெல்லாம் வேறு கலர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அன்ஈவன் ஸ்கின் இருக்கிறவங்கலாம் வந்து விட்டமின் சி தாராளமாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நயாசினமைட் சீரம். ஸோ நயாசினமைட் சீரம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப பரவலாக பேசப்பட்ட ஒரு சீரம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த சீரம் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆக்சுவலி நயாசினமைடோட ஒரு மேஜர் ஒரு ப்ளஸ்ஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் பீப்புள் வந்து யூஸ் பண்ணுறது தான். ஆயில் ஸ்கின் பீப்புள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணி அண்ட் மாய்ஸ்சரைஸ்டாகவும் ஸ்கின்னை வச்சுக்கும். அண்ட் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து கம்மி பண்ணும் அண்ட் ஸ்கின்னையும் லைட்டாக பிரைட்டன் பண்ணும். இதான் நயாசினமைடோட ஒரு வேலை அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க நயாசினமைட் பார்த்திங்கன்னா இந்த ஆக்னே ஸ்குவாடோட நயாசினமைட் சீரம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் வெயிட்டான ஒரு டெக்ஸ்சர் தான்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு மாரி லைட் வெயிட்டான டெக்ஸ்டர். நான் பாதி பாட்டில் மேல காலி பண்ணிட்டேன். ஸோ இது ஆக்சுவலா நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து யூஸ் பண்ணுறோம். ரொம்பவே நல்லாயிருக்கு. என் ஸ்கின் வந்து எந்த வகையிலயுமே வந்து இரிட்டேட் ஆகல. ஸோ நீங்க வந்து ட்ரை ஸ்கின் பீப்பிளும் நயசனமைட் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணக்கூடாதுன்னுலாம் கிடையாது. ட்ரை ஸ்கின் பீப்பிள் யூஸ் பண்ணாலும் உங்களோட ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ்டா வச்சுக்கிட்டு டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து ஹைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நயசனமைட் சீரம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹைலூரானிக் ஆசிட் சீரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ ஹைலூரானிக் ஆசிட் எதுக்காக யூஸ் பண்ணணும்னா, ஸ்கின் வந்து ரொம்ப வந்து ட்ரையா இருக்கும் ஒரு சிலருக்குலாம். அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளேக்கியா இருக்கும். ஸோ அவங்கலாம் வந்து இந்த மாதிரி ஹைலூரானிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணலாம். பட் ஹைலூரானிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஸ்கின்னை வந்து கொஞ்சம் வெட் பண்ணணும். ஏதாவது டோனர் போட்டு வெட் பண்ணிட்டு, அதுக்கு மேல வந்து நீங்க அந்த மாய்ஸ்சரைசர் ஹைலூரானிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க ட்ரையா இருக்கும்போது அப்ளை பண்ணீங்கன்னா, அது வந்து ரிவர்ஸ் ஆகி உங்களோட ஸ்கின்ல இருக்க மாய்ஸ்சர் எல்லாத்தையும் உறிஞ்ச ஆரம்பிச்சுரும். ஸோ ஹைலூரானிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணுங்க. ஸ்கின் வந்து கொஞ்சம் வெட்டா இருக்க மாரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எர்த் ரிதம்லேருந்து மாய்ஸ்சர் பஞ்ச் மல்டி மாலிகுலர் ஹைலூரானிக் ஆசிட் ப்ளஸ் 5 எசென்ஷியல் செராமைட்ஸ் இந்த ஹைலூரானிக் ஆசிட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கரண்ட்டா. ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு திக்கான ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். ஒரு திக் ஜெல் மாரி இருக்கும். பட் நீங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணதுக்கப்புறமா ரொம்பவே நல்லா அப்சர்வ் ஆயிடும். அண்ட் உங்களோட ஸ்கின்னோட செட் ஆயிடும் அது. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் அப்படின்னா, கண்டிப்பா இந்த சீரம் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்பவே நல்ல ஒரு சீரம். அண்ட் இந்த பிராண்டுமே நெறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த பிராண்ட்ல. நாட் வித் த ப்ராடக்ட் பட் வித் த கஸ்டமர் சர்வீஸ். ஸோ மத்தபடி இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி இந்த மாய்ஸ்சர் பஞ்ச் சீரம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ இது வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் ஹைலூரானிக் ஆசிட் சீரம்ல எனக்கு இன்னொரு ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளோடது. ஆக்சுவலா ஹைலூரானிக் ஆசிட்ல வந்து லாரியல் தான் வந்து ரொம்ப ஹைப்டு பிராண்ட். பட் அதை விட எனக்கு என்னமோ இந்த சிம்பிள் பிராண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் நான் இது தான் யூஸ் பண்ணேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. பட் இது வந்து என்ன ஆச்சுன்னா, காலி என்ட்ட அவ்வளோதான் பாருங்க காலி ஆயிடுச்சு டோட்டலா. ஸோ அதனால தான் நான் அதை வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க ஹைலூரானிக் ஆசிட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, எய்தர் சிம்பிள் ஆர் எர்த் ரிதம் அந்த பிராண்ட்லேருந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் ரெக்கமெண்டேஷன் ஃபார் நயாசினமைட் பார்த்தீங்கன்னா, இந்த 10% நயாசினமைட் ஃபேஸ் சீரம் ஃப்ரம் டெர்மாகோ இதுவுமே நல்லா இருக்குது. பட் இது வந்து சம்டைம்ஸ் ஆயிலி ஆக்கும் உங்களோட ஸ்கின்னை. ஏன்னா இதோட டெக்ஸ்சரே பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன். நீங்கள் ட்ரை ஸ்கின்லாம் இருக்கீங்கன்னா இந்த நயாசினமைட் சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு சில சீரம்லாம் வந்து கம்பைண்டாக வருது. இப்போது டெர்மாகோலையா இருக்கட்டும், இல்லை ஒரு சில பிராண்ட்லலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா, சினமைட் அப்படின்ற ஒரு சீரம் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இதில் வந்து விட்டமின் சி ப்ளஸ் நயசினமைட் 2மே இருக்குது. இதில் வந்து ரேடியன்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 10% விட்டமின் சி அண்ட் 5% நயசினமைட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஒரு விட்டமின் சியோ இல்லை நயசினமைடோ யூஸ் பண்ணும்போது கம்மி பர்சன்டேஜ் இருக்க மாதிரியான சீரம் யூஸ் பண்ணுங்கள். லைக் விட்டமின் சிலாம் வந்து 10 ஆர் 15 அதுக்கு மேலே போகாதீங்க. நயசினமைட் 5 ஆர் மேக்ஸிமம் 10 நீங்கள் 5 யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் விட்டமின் சி வந்து 10 ஆர் 15 யூஸ் பண்ணலாம். இல்லைனா நயசினமைட் வந்து பார்த்திங்கன்னா 5% வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து 10% விட்டமின் சி அண்ட் 5% நயசினமைட் இருக்குது. பட் இது வந்து நான் எதனால் வாங்கினேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் நல்லா சேஞ்ச் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலி. கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ அதனால தான் நான் அப்படியே வச்சுருக்கேன் யூஸ் பண்ணாமல். பட் நல்ல ஒரு சீரம் தான். சம்டைம்ஸ் இதுவுமே லைட்டாக ஆயிலி ஆக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு மேலே போடுற மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்னா இப்போ நான் சொன்ன விட்டமின் சி, நயசினமைட் இது எல்லாமே ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் தான். பட் இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நமக்கு தெரியும். பட் வந்து கரெக்டான ஒரு ப்ரொபோர்ஷனில் யூஸ் பண்ணோன்னா இது ரொம்ப ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும், இரிட்டேட் பண்ணும். நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாலிசிலிக் ஆசிட். ஸோ சாலிசிலிக் ஆசிட் நான் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஆக்னேலாம் வரும்போது நான் யூஸ் பண்ணுவேன். பட்டு எனக்கு முன்னாடி யூஸ் பண்ணது வந்து டெர்மாகோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சாலிசிலிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பிரேக் அவுட்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால அதை நான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வாங்கின சாலிசிலிக் ஆசிட் வந்து இந்த ஆக்னே ஸ்குவாடோட
2% சாலிசிலிக் ஆசிட் தான். ஸோ இது வந்து எக்ஸ்ஃபாலியேட் பண்ண உங்களோட ஸ்கின் அண்ட் போர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அன்க்ளாக் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்ஃபாலியேட் பண்ணும். உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றவங்க வந்து நீங்கள் தாராளமாக இந்த சீரம் யூஸ் பண்ணலாம். அண்ட் அப்பப்போ இந்த மாதிரி என்ன மாதிரி ஆக்னே வரும் அப்படின்னா வீக்லி ட்வைஸ் வந்து இந்த சீரம் மட்டும் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல சீரம், லைட் வெயிட்டான ஒரு சீரம். நான் இப்போ வரைக்கும் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணாமல் யூஸ் பண்ணுற ஒரே சாலிசிலிக் ஆசிட் சீரம் வந்து இதுதான். ஸோ வீக்லி ட்வைஸ் நீங்கள் வந்து நைட் ரொட்டீனில் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஒரு டீட்டெயில்டான ஸ்கின் கேர் வீடியோ நான் வந்து கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு ஃப்யூச்சரில். ஸோ இது வந்து டாப் ரெக்கமெண்டட். இது இல்லாமல் இன்னும் நிறைய பிராண்டில் இருக்குது. ஆக்சுவலாக டெர்மாக்கோலே நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு செட் ஆகலை. உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சீரம், நான் ஸ்கின் கேர் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது யூஸ் பண்ண சீரம் இது. இது வந்து ரோசிப் சீரம் ஃப்ரம் குட் வைப்ஸ். ஸோ இந்த ஸ்டார்டிங்லாம் வந்து நான் நிறைய குட் வைப்ஸ் ப்ராடக்ட் வந்து வாங்குவேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து என்னோடய ஃபேவரட் வந்து குட் வைப்ஸோட இந்த ரோசிப் சீரம் தான். இன்னுமே இது என்னோடய ஃபேவரட். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஆயிலி டெக்ஸ்சர். அதனால இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நைட்டு வந்து யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனா மேக்கப்புக்கு முன்னாடி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மேக்கப் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு சீரம். இது வந்து நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். நமக்கு வந்து ரொம்ப அன்ஈவன் ஸ்கின் டோன், ரொம்ப டல் ஸ்கின் இருக்குது. எனக்கு கூட பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் ஸ்கின் ரொம்ப டல் ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அண்ட் ட்ராவல் இருந்தது, அதனால டல் ஆகிடுச்சு. ஸோ அப்போல்லாம் வந்து நான் இந்த சீரம் யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகும். அண்ட் இது வந்து ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டதுக்கப்புறம் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனில் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து அகெயின் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். அண்ட் என் தங்கச்சிக்கும் நான் வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல சீரம், ஒரு நல்ல ரேஞ்ச். பட் இதில் வந்து இப்போ நிறைய டோனர், அப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் எல்லாமே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பிராண்டில். பட் அதை பற்றிலாம் எனக்கு தெரியல. இந்த சீரம் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகும். உங்களுக்கு ரொம்ப டல் ஸ்கின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் பீலிங். கெமிக்கல் பீலிங்னா ஒரு பிகினர் பீலிங் சொல்யூஷன் மாதிரி வாங்கிட்டு வீட்லேயே வந்து சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுக்கணும். ஸோ இது வந்து ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 15% ஏஹெச்ஏ அண்ட் 1% பிஹெச்ஏ பிகினர் பீலிங் சொல்யூஷன் ஃப்ரம் டெர்மாக்கோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஸ்கின் கன்சர்ன் இருக்கோ, இல்லை வந்து என்ன ஒரு உங்கள் ஸ்கின் டைப் என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம் வீக்லி ஒன்ஸ். இதில் வந்து 5% கிளைகாலிக் ஆசிட், 5% லாக்டிக் ஆசிட், 5% மண்டாலிக் ஆசிட் அண்ட் 1% சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் உங்களோட ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த சீரம். இது ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் நடுவில் விட்டுருவேன் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ இருக்குது. இல்லைனா இது எப்போயோ காலி ஆகிருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குது. பட் நான் வந்து இன்னும் பிகினர்லேயே இருக்கேன். கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும். பட் பயமாக இருக்குது அப்படின்றதுனால அப்படி இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களோட ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணும். உங்களோட ஸ்கின்னை வந்து ஈவன் டோன் ஆக்கும். அண்ட் ஏதாவது டெக்ஸ்சர்லாம் இந்த மாதிரி நிறைய ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீக்லி யூஸ் பண்ண வந்து இதோட பவர் வந்து தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும் ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம். அண்ட் பிம்பிள்ஸ் கூட இருந்தால் ரொம்ப ஆக்டிவ் பிம்பிள்ஸுக்கு நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போகலாம். இல்லை இந்த மாதிரி 1-2 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட் பிகினர் பீலிங் சொல்யூஷன். இன்னும் நிறைய பிராண்ட்ஸில் வந்துருச்சு. நானும் அதெல்லாம் ட்ரை பண்ணல. இனிமேல் ட்ரை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி இதை லாஸ்ட் சீரம் வந்து டாட் அண்ட் கீலேருந்து வாட்டர்மெலன் கிளைகாலிக் ஆசிட் சீரம். இதில் வந்து 10% கிளைகாலிக் ஆசிட் இருக்குது. பட் இது போட்டிங்க அப்படின்னா ஸ்கின் வந்து லைட்டாக உங்களுக்கு இரிட்டேட் ஆகும். கிளைகாலிக் ஆசிட் வந்து ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் சீரம். இது வந்து ஒரு மாதிரி ஸ்கின்னை வந்து டல்லாக இருந்துச்சு, இல்லை ஒரு மாதிரி பிக்மெண்டடாக இருக்குது, ரொம்ப சன் டேன்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். பட் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு எந்த சீரமாக இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். பேட்ச் டெஸ்ட் வந்து இதை நீங்கள் இந்த கழுத்துக்கிட்ட எடுக்கலாம் எங்கேயாச்சும், அப்படியெல்லாம் உங்களோட எல்போ ஏரியாஸ் அந்த மாதிரி எங்கேயாச்சும் எடுக்கலாம். உங்களுக்கு வந்து போட்ட உடனே ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஒரு சில சீரம் லைட்டாக இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். லைக் இந்த சீரம் பிகினர் பீலிங் சொல்யூஷன். பட் அதையும் தாண்டி ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, ஏதாவது அலர்ஜி மாதிரி வருதுன்னா அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் பேட்ச் டெஸ்ட் வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து எல்லாருக்கும் செட் ஆகும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. எவ்வளோ நல்ல பிராண்டாக இருந்தாலும் சரி, ஒருத்தரோட ஸ்கின் டைப்பும் ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது.
ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக் சீரம்ஸ். இதை தாண்டி ரெட்டினால்னு ஒன்று இருக்குது. ரெட்டினால் வந்து நான் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. மேபி ஆஃப்டர் 25 இயர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஆல்ரெடி 2 ரெட்டினால் இருக்குது. பட் அதை நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் பயந்தே. ஏதாவது ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அது வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இன்னும் இதை பற்றி இன்னும் கிளியராக ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் டவுட்ஸை வந்து போடுங்க. ஸோ தென் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன். மேபி இன்னொரு வீடியோலையோ இல்லை ஷார்ட்ஸ்லேயோ வந்து உங்களுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.